ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் சப்ளிமெண்ட் இன் 2020 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னென்னா சப்ளிமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் ஒரு வியூவை நான் சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ளிமெண்ட் என்ன தெரியும், சிலவங்களுக்கு சப்ளிமெண்ட் என்னென்னே தெரியாமல் போயிருக்கலாம். அதனால நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சப்ளிமெண்ட் என்ன, அது என்ன தான் ப்ரோஜனம் அப்படி சொல்லிடுறேன். சப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் தான். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்னென்னா ஒரு ரன்னிங் ரேஸ் போயிட்டு இருக்கீங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாச்சும் ரன்னிங் போயிட்டு இருக்கீங்களா, அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தான் கிடைக்கும். என்னென்னா நீங்கள் இப்போ தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சுன்னு நீங்கள் தண்ணி குடிப்பீங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும், பரவாயில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேஸ்ட் சப்ளிமெண்ட் தான் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணோம். இதுக்கு என்ன ப்ரோஜன் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை இப்போ என்னென்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம இல்லாமல் நம்ம காம்ப்ளைண்ட் பூஸ்ட் அந்த மாதிரி குடிக்கிற மாதிரி தான். இப்போ ஒரு எனர்ஜெட்டிக் தான். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய விட்டாமின்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்சிட்ஸாக இருக்கட்டும், சர்டன் அமினோ ஆக்சிட்ஸ் அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நிறைய கண்டென்ட் ஆயிருக்கும். அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மசில் க்ரோத்துக்கும், அது மட்டும் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இல்லை நிறைய பேர் யோசிப்பீங்க நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தால் நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வர நிறைய சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இல்லை பார்க்க விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கலாக சீப்பாக இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிற ப்ரோட்டீன் பவுடர் உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வராது. அதனால தான் ஃபஸ்ட் இப்போ என்ன பிகினர்ஸுக்கு தான் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வே பிகினர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இதில் நம்மளோட பெஸ்ட்டு ப்ரோட்டீன் பவுடர்னு சொல்ல போனால் வே தான். இதில் நம்ம பிகினர்ஸுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கோல்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அவரேஜாக ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட பிகினர் ஸ்டேஜ் தாண்டினவங்களை தான் நம்மளோட கோல்டு யூஸ் பண்ணோம். இப்போ பிகினர்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வே பிகினர்ஸ் இருக்குது. அது ஃபஸ்ட் ஒரு 800 rupees இல்லை 1 kg அந்த ரேஞ்ச் வரும். அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. அது ஸ்டார்டிங்கில் என்னென்னா ஒரு டன் அது யூஸ் பண்ணி 1 kg யூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணி முடிச்ச போகிற என்னென்னா அடுத்த ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா கோல்டு எடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலை என்ன தான் அப்படி ப்ரோஜனம் சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிஸ் எல்லாம் இருக்குது. அதனால் இப்போ நம்மளோட டாக்டர்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிம் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோச்சஸ் எல்லாம் என்னென்னா கோல்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஆக்சிட்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் கரெக்டாக ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் தரும். அதனால் நம்ம மசில் கெயினுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வேலை என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேலை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேலை தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் பாலோ இல்லை அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு சப்ளிமெண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பால் எல்லாம் கலக்கி குடிச்சிடுவாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை நீங்கள் தண்ணியில் குடிக்கிறது தான் பெட்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரது சான்ஸ் இருக்குது. சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் வரும். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு அது மாதிரி வந்ததுக்கு அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் தண்ணியில் கன்சியூம் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ யூஸ் பண்ணுறது இப்போ நான் காமிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வே கோல்டு தான். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே எழுதி இருக்குது ஹவு டு ஐடென்டிஃபை அதென்டிக் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீல் வச்சுருக்காங்க. இது நான் எங்கேன்னு வாங்கினேன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம். இது ப்ராடக்ட் நான் உங்களுக்கு என்னென்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளிப்கார்ட்டில் நான் பிகினர்ஸுக்கு யாருக்கெல்லாம் இது பண்ணணுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்குள்ள ப்ரோட்டீனோட லிங்க் பவுடர் எல்லாத்தையும் கொடுத்துறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குங்க. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமேசானை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வருதுன்னு சொல்லலாம். அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போது நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் இதுன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கிறாங்க. ப்ரோட்டீனாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை யாரெல்லாம் யூஸ் பண்ண விடாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெக்னென்ட் உமன்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்சியூமிங் என்னென்னா யோசிச்சு தான் இதுனா பிஃபோர் கன்சியூமிங் எப்படின்னா ப்ரெக்னென்ட் உமன்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணுற முன்னாடி டாக்டர்ஸை இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கீப் அவுட் ஆஃப் ரீச் ஆஃப் சில்ட்ரன் போட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் 14 கீழே இருக்கிறவங்களாம் இது கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இல்லாமல் அவங்களுக்கு ப்ரோட்டீன்ஸோட தேவையெல்லாம் அவ்வளோ இல்லை, அதனாலன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரெக்கமெண்ட் எக்ஸிட் எப்படின்னா நம்மளோட லிமிட்ஸை எப்படின்னா இப்போ நீங்கள் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் இதோட லிமிட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் என்னென்னா ஒரு 100 ml தண்ணியில் ஷேக் பண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 day யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா லிமிட் தாண்டினா உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அதை தாண்டி போயிடக்கூடாது. அதே மாதிரி தான் 100 ml தண்ணியில் என்னென்னா 1 ஸ்பூன் போட்டோ இல்லை 1/2 ஸ்பூன் போட்டோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி குடிச்சிடலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதனால் அந்த இதில் யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸான இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸாக இருக்கட்டும், ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஸாக இருக்கட்டும், எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வேலை என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு ஒர்த்துன்னு சொல்லலாம்.
அதனால பார்த்தீங்கன்னா இதில் எப்படின்னு போட்டிருக்கு என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எப்படி இன்டேக் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் தனியாக ஒரு நெட்டில் போயிட்டு அப்படியே ஒன்றுமே நீங்கள் சர்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதனால் இப்போ நான் இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவே, அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வரல. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டாலும் 100% நம்மளுக்கு ஒர்க்கிங்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒர்த்தாக இருந்தால் மட்டும் தான் நம்ம இதில் போடுவோம், சேனலில் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளே எப்படி தான் பவுடர் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி இருக்கும், ஒரு ஸ்பூன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் நீங்கள் வெளியில் எடுத்தோன்னே உங்களுக்கு பவுடர் பார்க்கலாம். இந்த பவுடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக்கர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கி இது பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரு பாட்டில் மாதிரி தான் இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டுறேன். அது உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் பார்த்தாலே தெரியும், பவுடரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்பூன் ஃபஸ்ட் பிகினர்ஸ் என்னென்னா ஹாஃப் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு என்ன தண்ணியில் 100 ml தண்ணியில் கலக்கி குடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 weeks கழிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுறது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட மசில் பேஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட ஃபுல் பேர் சொல்லிடுறேன். மசில் பேஸ் வே தான், வேயோட மொத்த ப்ரோட்டீன் பவுடர்னு சொல்லலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கோல்டுன்னே சொல்லலாம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் கண்டிப்பாக எடுக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா வே பிகினர்ஸ் தான். அதுக்கப்புறம் கோல்டுக்கு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது 100% ஒர்க்கிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 2 weeksல அந்த ரேஞ்சில் என்னென்னா உங்களுக்கு அது ரிசல்ட் தரேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க்கிங்காக இருக்கும். ஓகே, இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை.